ஆதி திருச்சபையில் இருந்த ஒன்றை கர்த்தரின் மனதிலே உணர்த்தி உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதி திருச்சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இன்றைக்கு அது திரும்ப தேவை. ஆத்தும ஆதாயத்திற்கு, ஊழிய காரியத்திற்கு தேவனுக்கு என்று செய்ய அழைப்பு கொடுத்து சொல்லி கெஞ்சி வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பயம் இருக்கும் போது தானாக வர தேவன் செய்வார். எனக்கு என்ன கிடைக்கும் என்றல்ல, கபடம் இல்லாத இருதயத்தோடு வர கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5:11 இரண்டாவது முறையாக நாம் காண்கிறோம். எல்லாருக்குள்ளும், இதை கேள்விப்பட்ட யாவருக்குள்ளும் பயம் வந்தது. 11ஆம் வசனத்திலே சபையார் எல்லாருக்கும், இவைகளை கேள்விப்பட்ட மற்றவர்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தானாக கபடமில்லாத இருதயத்தோடு சுயநலமற்ற நிலையோடு செயல்பட வைக்கும் ஒரு தேவ பயம் முழுவதும் இருக்கணும். இங்கே இருக்கிற தேவ பயம், இட்ஸ் a disciplining fear of God. ஒழுங்குபடுத்தும், சீரமைக்கும் தேவ பயம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. This is not a crippling. இது ஆண்டவர் அடித்தார், இருவர் மடிந்தார்கள், ஆகவே எல்லாரும் பயந்து ஒதுங்கி இனி நமக்கென்ன என்று இருந்து விடவில்லை. It was not a crippling fear. அவர்களை முடக்கி போட்ட ஒரு பயம் அல்ல அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி தெரியும்? 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு அதிக மகிமை உண்டாயிற்று, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அங்கு நேர்முகமான அற்புதமான கிரியைகள் நடக்க நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. 2:43 வாசியுங்கள். அப்போஸ்தலராலே முதல் முறை எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே பெரிய அற்புதங்கள் நடந்தது. இரண்டாவது முறை அடி விழுந்தது, ஆனால் யாரும் முடங்கி போகவில்லை. மறுபடியும் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலரால் கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். இது முடக்கி போட்ட பயம் அல்ல, இது இன்னும் வேகத்தோடு முன்னாக செல்ல இருக்கும் பயத்தை, இருக்கும் பயம். ஹல்லேலூயா. This will consolidate the fear. ஏற்கனவே இருக்கிற பயத்தை இன்னும் அங்குமிங்கும் திசை மாறி போகாமல் கர்த்தருக்காக இறுக செய்யும் பல பயம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த பயம் எதனால் வந்தது தெரியுமா? தேவன் தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதனால் சபையில் வரும் பயம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர் என்பதை கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த பயத்தை கர்த்தர் எதனால் ஏற்படுத்துகிறார்? எதற்காக ஏற்படுத்துகிறார்? துணிகரத்தை அகற்றுவதற்காக, துணிகரத்தை அகற்றுவதற்காக. ஹல்லேலூயா. தேவ பயத்திற்கு முன்பு துணிகரத்திற்கு இடம் கிடையாது. ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே கர்த்தாவே, துணிகரத்தோடு செயல்படும் யாரும் இருக்கக்கூடாதப்பா. எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய குறித்த பயம் இருக்கும்போது, ஆமென். இஸ்ரவேலிலே ஒருவன், எல்லாரும் கூடார வாசலுக்கு முன்பு என்னாகும் 25 காண்கிறோம், கூடார வாசலுக்கு முன்பு தவறு செய்து விட்டோமே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மோசேயும் இருக்கிறான், அவன் ஒருவன் பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறான், கர்த்தருக்கு துணிகரமாய் வருகிறான். இன்றைக்கும் தேவ சபைகளில் துணிகரம் இருக்க காரணம், தேவ பயம் அங்கு இருந்தால் துணிகரத்திற்கு அங்கு இடம் இல்லாத இருக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருடைய God's nature, அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை வெளிப்பட பயம் உண்டாக கர்த்தர். இந்த பயம் விசுவாசிகளுக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது. ஆமென். அடித்து விடுவார் என்பதற்கா இல்லை, இந்த பயத்தினால் நடந்ததை சொல்கிறேன். இந்த பயத்திற்கு எல்லா ஜனங்களும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் தந்த இந்த தேவ பயத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்தி விடாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று இருக்க செய்த போது, இதற்கு முன்பு நடந்ததை விட அதிக அற்புதங்கள் நடக்க இந்த அதிகாரத்திலே செய்கிறார்.
இதற்கு முன்பு பேதுரு கை வைத்து தான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த அதிகாரத்தில் அவன் நிழல் பட்டு சுகமாக ஆண்டவர் அற்புதம் கிரியை செய்கிறார். இதற்கு முன்பு இருந்த வியாதியஸ்தரை போய் பார்த்துத்தான் சுகம் அளிக்க வேண்டும். ஆனால் இந்த அதிகாரத்தில் எல்லா ஊர்களிலும் இருந்து எருசலேமுக்கு ஆட்களை கொண்டு வருகிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஒரு தேவ பயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுத்திகரிப்பதற்காக அதை கொண்டு வருவார். அதை உறுதியாக பிடித்துக் கொண்டு பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம் என்கிற பயபக்தியோடு வாழும்போது அந்த சபையிலே அதுவரை நடந்திராத அற்புதங்கள் நடக்க கர்த்தர் அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்வார். நினைத்திராததை செய்வார். இயேசுவுக்கு தான் அப்படி நடந்தது. நிழல்பட்டு பேதுருவே உன் மூலமாகவும் நடக்க கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல தேவ கிருபை நம்மை நிரப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. முதல் முறையாக இந்த அதிகாரத்தில் தான் சபையை குறித்த சமுதாயத்திற்கு பயம் வர துவங்கினது. அது வரைக்கும் சபையை பயமுறுத்தினார்கள். இந்த அதிகாரத்தில் தான் சபையை பார்த்து கலங்க துவங்கினார்கள். தேவ பயம் எழும்ப உறுதியாக சாத்தானும் அவனுடைய சகாக்களும் பயப்படும் நிலையில் கர்த்தர் தமது நாமத்தின் வல்லமையை உயர்த்தி காட்டுவார். ஆண்டவரே, தெய்வீக பயம் இருக்க கிருபை செய்வீராக. 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். 9:31 முதலாவது வாசித்த வசனம். எல்லா சபை யூதேயாவிலே, ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா எங்கும் நாடுகளில் உள்ள சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். இந்த பயம் ஒரு விசேஷமான ஒரு பயம். Then the churches rest throughout all of Judea, Galilee and Samaria, and were edified. That is the past. And walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit. இந்த தேவ பயம், hallelujah, it is an ongoing, non-stop fear of God. தேவ பயத்தில் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. நடந்து பெருகின. ஆமென். ஹல்லேலூயா. என்ற ஒரு நாள் இருக்கும் ஒன்று அன்றல்ல. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தில் தேவ ஜனம் பெருக, அது வளர, தடை செய்யப்படாத ஒன்றாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை ஆண்டவர் அமைத்திருக்கும், அனுமதித்திருக்கும் ஒரு அமைப்பை கண்ணு முன் காட்ட விரும்புகிறேன். 31வது வசனம் சொல்கிறது, சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்றது. இதுக்கு முன்னால சமாதானம் உங்களுக்கு இல்லையா? என்ன சமாதானம் பெற்றது? சவுல் என்கிறவன் எதிர்த்து வந்து எல்லா சபைகளுக்கும் மிரட்டலாக இருந்தான். அந்த சவுலை ஆண்டவர் மாற்றி கர்த்தருடைய ஊழியனாய் மாற்றிவிட்டார். ஆகவே அந்த உறுத்துதல், அந்த அச்சம் இனி சபைகளுக்கு இல்லை. சமாதானம் பெற்றது. ஹல்லேலூயா. சமாதானம் பெற்ற உடனே நடந்தது, அவைகள் தரத்தில், தன்மையில் பெருகின, பக்தி விருத்தியில் வளர்ந்தன. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். தரத்தில் வளர்ந்தன. ஆமென். அவைகளிலிருந்து வெளிப்பட்டது தரமுள்ளதாக, பயனுள்ளதாக மாறினது. What came out of them was fruitful, edifying, blessed. ஆமென். இப்படி இருக்கும்போது இன்னொன்று நடக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அவைகள் பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதல் என்பது தனி மனிதனுக்குள், சபையில் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளாக ஆண்டவர் செய்யும் அவருடைய கிருபையின் செயல். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பக்தி விருத்தி பிறருக்கு நன்மையாக வெளிப்படும் ஒன்று. பரிசுத்த ஆவியின் கிரியை அனுபவிப்பதற்காய் உள்ளே ஆறுதல் தேவன் உள்ளே அனுபவமாக தரும் ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டிற்கும் இடையிலே கர்த்தர் ஒன்றை வைத்தார்.
தேவ பயத்தை வைத்தார். Hallelujah. Hallelujah. The fear of God is a hinge that unites what comes out of you and what goes on within you. நம்மிலிருந்து புறப்படுவதும் நமக்குள் நடப்பதும் தேவனுடைய கிருபையால் பலனளிக்கவும் நமக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் என்றால் இவ்விரண்டையும் இணைப்பது தேவ பயம். தேவ பயம். ஹல்லேலூயா. தேவ பயம் இல்லாமல் வரும் பக்தி விருத்தி அல்ல. தேவ பயம் இல்லாமல் ஆவியானவரின் கிரியை நமக்குள் நடைபெற நாம் இடமளிக்கவும் முடியாது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் சபையிலிருந்து வெளிப்படுவதும் எங்கள் சபைக்குள்ளாய் நடக்கும் தேவ ஆவியானவரும் தேவ பயத்தால் இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் முறையாக இந்த வசனத்தில் தான் ஒரு சொல் வருகிறது, பெருகின. பெருகின. எவைகள் பெருகின? இதுவரைக்கும் ஆத்துமாக்கள் பெருகினார்கள், இதுவரைக்கும் எண்ணிக்கையில் பெருகினார்கள். இப்பொழுதுதான் முதல் முறை சபைகள் பெருகின. சபைகள் பெருகின. அல்லேலூயா. ஆண்டவரே, பக்தி விருத்திக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியின் ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம். சபைகளின் எண்ணிக்கை பெருகுவதற்கு நிகழ்ச்சி அல்ல, திட்டங்கள் அல்ல, தேவ பயம் சபைக்குள் இருந்தால் சபைகள் பெருக என் தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:17, Acts 19:17. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் பிரசங்கம் பண்ணுகிறான், அசுத்தாவிகள் போகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அதற்கு பின்பு ஸ்கேவா என்பவரின் பிள்ளைகள் நாங்களும் துரத்துவோம் என்று பொல்லாத ஆவியை துரத்துகிறார்கள். அது அவர்களை துரத்திவிட்டது, அவர்களை விரட்டிவிட்டது. இதை பார்த்தபோது அங்கிருந்தவர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயந்தார்கள். பிசாசை பார்த்து பயந்தார்களா? இல்லை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு வந்தது மெய் தேவனை குறித்த ஒரு பயம் வர கிருபை செய்தார். இது அப்போஸ்தலர் நடபடியின் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற போனஸ். இட்ஸ் a by product. ஹல்லேலூயா. இது சபைக்குள் இருக்கும் ஒரு பயம் அல்ல, சபையின் நிமித்தம் கர்த்தர் வெளியே அமைத்து கொடுக்கும் ஒரு பயம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஊரிலே கவனித்து கேளுங்கள், தேவ பயத்தை உள்ளும் வளர்ப்பார், நம்மை சுற்றிலும் வெளிப்படவும் கர்த்தர் செய்வார். பவுல் அங்கு போகும்போது பிரசங்க மேடை அவனுக்கு கிடைக்கவில்லை. தினமும் சம்பாஷிக்கிறான். 2 ஆண்டுகள் அங்கு இருக்கிறான். ஆண்டவரை குறித்து உபதேசிக்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். பெரிய கூட்டம் நடத்துவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. திடீரென்று படிப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தி, வேதம் சொல்கிறது, அவன் கைகளினாலே விசேஷித்த கிரியைகளை, அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எங்கும் செய்திராததை எபேசுவிலே செய்தார். உருமால்களை எடுத்து போடுகிறார்கள், அற்புதமாக கர்த்தர் சுகமளிக்கிறார். ஹல்லே. கவனித்து கேளுங்கள். பவுலே, இதற்கு முன் எத்தனை முறை அப்பா நீ அற்புதம் செய்திருக்கிறாய்? ஓரிரு முறை. இந்த இடத்திலே கூட்டம் கூட்டமாய் சுகம் பெறுகிறார்கள். புதிய விதத்திலே கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். ஆமென். சீன் மாறுகிறது. பவுல் அந்த நேரத்தில் அங்கு இருந்தார் என்று நான் நினைக்கவில்லை. இன்னொரு தெருவிலே நடக்கிறது. பிசாசு பிடித்தவனை இவர்கள் விரட்ட பார்க்கிறார்கள், முடியவில்லை. அவர்களை கிழித்து போடுகிறது. ஆமென். இதை பார்த்தபோது 2ஐயும் பார்த்த மக்களுக்குள் தேவ பயம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லே. என்ன பயம்? இவர்களால் இயேசுவின் நாமத்தை சொல்லியும் முடியவில்லை, அவரால் இயேசுவின் நாமத்தினால் முடிந்தது என்று வித்தியாசத்தை பார்க்க நிகரற்றதை ஆண்டவர் பவுலின் மூலம் நிரூபித்து ஊரெங்கும் தேவ பயம் ஏற்பட செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஆண்டவர் சபைக்கு கொடுக்கும் அனுபவங்களில் ஒன்று, போனஸில் ஒன்று.
மெய்யான தேவ பயத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் போது நாம் நினைத்திராத விதத்தில் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நினைத்திராத கிருபை வரங்கள் வெளிப்பட செய்வார். நாம் பேச சென்றிருப்போம், ஆனால் அன்று அற்புதம் நடக்க கர்த்தர் செய்திருப்பார். எதிர்பாராத மகத்துவங்கள் நடந்திருக்கும், நாம் போய்விடுவோம். ஆனால் அந்த ஊருக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை பார்க்க கண்களை திறந்து கொடுப்பார். அந்த வித்தியாசம் ஆண்டவரால் வந்தது என்று சொல்வதை விட பிசாசுவினால் வருவதற்கு கர்த்தர் இடம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. வித்தியாசத்தை பார்த்தார்கள். எல்லாருக்குள்ளும் பயம் வந்தது. ஆமென். அந்த பயம் அவர்களை முடக்கி போடவில்லை. வேதம் சொல்கிறது, அந்த பயத்தின் மூலம் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் வெளியரங்கமாய் வந்து அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வல்லமையாக பரவினது. அநேக மந்திரவாதிகளும் விசுவாசிகள் ஆனார்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்குள் மெய்யான உறுதியான தேவ பயம் இருக்கும்போது வெளி உலகிலிருந்து ஆட்களை ஈர்ப்பதற்காக திடீரென்று ஒரு கிரியை நடப்பித்து இந்த தேவ பயம் அவர்களையும் பற்றி பிடிக்க நீர் செய்வீர். சாதி திருச்சபையின் தேவ பயம் எங்களுக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரே ஒரு பரிசுத்த ஸ்தலம் தான், அங்கு எல்லாரும் போக வேண்டும். அங்கே தேவன் எல்லை குறித்தார், சட்டத்தை வைத்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இடத்தை குறிக்கவில்லை. நாம் எங்கே கூட மரத்தடியில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், குடிசையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார், தெருமுனையில் கூடினாலும் வந்து இறங்குகிறார். அவர்களை பார்த்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயத்தோடு என்று சொன்னவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, என்னுடைய சமூகத்தை குறித்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.